வணக்கம். உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கலெக்டிவா நாலேஜ் அகாடமி சார்பாக தட்சிணாமூர்த்தியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ReactJSன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸோ நிறைய ஜாபுக்கு வந்து அந்த டெக்னாலஜி தான் கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையும் அதுதான். இன்றைக்கி வெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரியாக்ட். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வந்து டெக்னாலஜி பல விதமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா ரியாக்ட். ஸோ இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா AngularJS அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ஸ்டாக் போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் ரியாக்ட் அப்படிங்கிறது 60% ஆஃப் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் ஏன் ஆங்குலர் போகாமல் ரியாக்ட் யூஸ் பண்ணுறாங்க? இல்லை வியூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது ரியாக்டை ஏன் இவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது ஃபேஸ்புக் கம்பெனியால் உருவாக்கி இது டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இவங்களுடைய இன்னொரு ப்ராடக்ட் பூட்ஸ்ட்ராப். ஸோ பூட்ஸ்ட்ராப் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு விஷயம் நம்ம கவனித்து பார்க்கணும். பூட்ஸ்ட்ராப் 3, பூட்ஸ்ட்ராப் 4, பூட்ஸ்ட்ராப் 5ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பூட்ஸ்ட்ராப் 3, பூட்ஸ்ட்ராப் 5ல் ஒர்க் ஆகும். அந்த கம்பேட்டிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சார் பூட்ஸ்ட்ராப் 3யா 4 வந்தால் பூட்ஸ்ட்ராப் 3ல் வேலை செய்யாது, வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்ட்டு இருந்தால் இந்நேரம் அந்த பூட்ஸ்ட்ராப்ன்ற டெக்னாலஜியே உடஞ்சி போயிருக்கும். கூகுள் அப்படி தான் பண்ணாங்க. AngularJS உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு AngularJSன்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னே தெரியல, Angular 2 அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா AngularJSக்கு இதுக்கு மேலே நாங்கள் சப்போர்ட் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே உபயோகப்படுத்தின சைட்ஸில் வந்து ஏதாவது எரர் வந்ததுன்னா சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக் என்ன பண்ணுறாங்கன்னா தே மெயின்டைன் த கம்பேட்டிபிலிட்டி. த கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும், கம்பேட்டிபிலிட்டி இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் இன்னைக்கு ReactJSல கிரியேட் பண்ணேன்னா என்றைக்கும் அது வேலை செய்யும். ஸோ அந்த கம்பேட்டிபிலிட்டியை சப்போர்ட்டை ஃபேஸ்புக் கொடுக்கறதுனால கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ReactJSஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போது ரியாக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம். சரி, ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னா சார் இந்த ரியாக்ட் வந்து உபயோகப்படுத்தணும்னா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? நம்ம பர்டிகுலராக கலெக்டிவா நாலேஜ் அகாடமி சேனலில் நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங் இன் சி ப்ரோக்ராமிங். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், அதில் லாஜிக்கல் திங்கிங் தெரியணும். லாஜிக்கல் திங்கிங் இன் சி ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா ஒரு 150 ப்ரோக்ராம் எடுத்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளே ட்ரை பண்ணுறோங்கிறது டிஃப்ரெண்ட். ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. சப்போஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 150 ப்ராப்ளம் ட்ரைனிங் தான் என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். இது வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் என்ன டெக்னாலஜிக்கும் பேஸ். ஸோ அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சி ப்ரோக்ராமிங் படிங்க, 2 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் C++ படிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் C++ல் என்ன மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் திங்கிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்னங்கிற பேஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணுன்னா C++. ஜஸ்ட் ஒரே வாரத்தில் சி முடிச்சிட்டோன்னா ஒரு வாரம் கூட தேவையில்ல, ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா C++ என்னன்னு புரிஞ்சு. அதாவது இந்த C++ படிக்கும்போது இன்றைக்கி இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி தான். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ReactJS படிக்கும்போது அப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே
கம்பேர் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதுக்குண்டான லிங்க் தனியாக C++ லாஜிக்கல் திங்கிங் இதுக்குண்டான யூடியூப் பிளேலிஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றா மார்க் பண்ணிக்கிங்க. எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இந்த பிளேலிஸ்ட்டையும் முடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இன் ஃப்யூச்சரில் என்ன டெக்னாலஜி வந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது HTML, CSS அண்ட் JavaScript. இந்த ReactJS அப்படிங்கிறதுல இருக்கிற JS எதை குறிக்குது அப்படின்னா JavaScript அப்படின்றத குறிக்குது. அப்போ React அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் JavaScriptல சில காம்பனண்ட்டை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ReactJSல நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா we are going to develop components. அப்போ we are going to develop components. அப்போது நமக்கு JavaScript தெரிஞ்சதுன்னா இந்த காம்பனண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இந்த ReactJS எடுத்த உடனே ரொம்ப குழப்பம். நம்ம எந்த ஆங்கிளில் ReactJS உருவாக்குனாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ReactJS ரொம்ப ஈஸியாகிடும். எதுக்காக காம்பனண்ட் ஓரியன்டாக ரெடி பண்ணாங்க, ஃபேஸ்புக்காரங்க ஏன் அப்படி உருவாக்குனாங்க, அதை நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம பாட்டில் உட்காந்து கதை புக்கு படிக்கிற மாதிரி படித்தோன்னா குழப்பமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போது இன்றைக்கி என்ன மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நான் ஒரு லாஜிக் கஷ்டப்பட்டு உருவாக்குறேன், நான் ஒரு சொல்யூஷனை உருவாக்குறேன் அப்படின்னா அதே சொல்யூஷனை இன்னொரு கம்பெனியும் முயற்சி பண்ணி உருவாக்கணுன்ற அவசியம் இல்லை, இன்னொரு கம்பெனியும் முயற்சி பண்ணி தனியாக டெவலப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் உருவாக்கியிருக்கேன், ஒன்று நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை நான் ஒரு மினிமல் அமௌண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுக்கலாம். அப்போது ஏதோ ஒரு சொல்யூஷன் நான் உருவாக்குறேன், அந்த சொல்யூஷனை இன்னொரு வெப்சைட்டில் அப்படியே கொண்டு போய் மெர்ஜ் பண்ணணும். அப்போது நான் நூற்றுக்கணக்கான ஃபைலை கொடுத்தா அதை கொண்டு போய் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டு ஃபைல் கொடுக்குறேன். ஒரு CSS ஃபைல், இன்னொன்று JavaScript ஃபைல். இந்த 2 ஃபைலையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா எந்தெந்த ஸ்க்ரீனில் எப்படி வரணுங்கிறத அந்த JavaScript ஃபைல் பார்த்துக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஸோ என்னுடைய சர்வர் இருக்குது, இங்கேருந்து இன்னொரு வேறு சர்வர்லாம் இருக்குது, கிளையண்ட்னுடைய சர்வர் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு யூசர் ஒரு பேஜை வியூ பண்ணுறாரு. வியூ பண்ணும்போது இங்கே இருந்து ஒரு ஃபார்ம் இங்கே அந்த ஃபார்ம் இவருக்கு தெரியணும், அதில் டேட்டாவை அவர் ஃபில் பண்ணி ஓகே கொடுக்கணும். அது ஓகே கொடுத்தா இங்கே ஸ்டோர் ஆகிடும். இதை பேஸ் பண்ணி என்ன ரிப்போர்ட்டிங் வேணாலும் இந்த சர்வர்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா காம்பனண்ட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் தேவை. இது ஒரு புதுவிதமான திங்கிங். இல்லை சார், நான் இங்கேயே என்னுடைய காம்பனண்ட்டை போட்டுக்கிறேன்னாலும் ReactJS யூஸ் பண்ணலாம். நான் ஏதாவது என்னுடைய சர்வரில் போட்டுட்டு என்னுடைய சொல்யூஷனை மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த திங்கிங். ஒரே ஒரு JavaScript ஃபைல், அந்த JavaScript ஃபைலில் நாங்கள் வேறு ஒரு வெப்சைட்டில் கொண்டு போய் ஆட் பண்ணேன்னா எனக்கு எல்லா என்ட்ரி ஸ்க்ரீன்லேருந்து லிஸ்ட்லேருந்து எல்லாமே அதுவாக பார்த்துக்கும். தட் இஸ் கால்டு காம்பனண்ட். ஒரு JavaScriptல எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வரணும், லிஸ்ட் வரணுன்றது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காம்பனண்ட் எல்லாமே அந்த புது வெப்சைட்லேயும் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக PHP ஃபைல் ரெடி பண்ணுவாங்க, தனித்தனியாக சர்வர் பேஜஸ் ரெடி பண்ணணும். அப்படி இல்லாமல் JavaScript அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆக்டிவிட்டிலாம் பார்த்துக்கும். ஸோ அப்போது இந்த ReactJS நம்ம புரிஞ்சிக்கணுன்னா இந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா காம்பனண்ட் பேஸ்டாக இருக்கும். we are going to develop components. இந்த JavaScriptல ஏதோ ஒரு காம்பனண்ட் எப்படி போல்டுனா அது ஒரு டேக், ஹெட்னா அது ஒரு டேக், H1 H2. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேகை க்ரியேட் பண்ணலாம், அதுதான் ஒரு காம்பனண்ட்.
இந்த எம்ப்ளாயி டேகை அவர் எங்கே வேணாலும் கொண்டு போய் போட்டார்னா அங்கே எம்ப்ளாயி ஸ்க்ரீன் வந்துடும். இமேஜின் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ReactJS ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரொம்ப சொல்ல போகிறான்னு ஈஸியாக இப்போ சொல்லணுன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டோ என்னன்னு சொல்லுவோன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். இதில் ரியாக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வியூ, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் மட்டும் பண்ணும். ஸோ இந்த பேக் எண்ட் ஆப்ரேஷன் ஃபுல்லாக இதுக்கு கவலை கிடையாது. ஃப்ரண்ட் எண்டு மட்டும் எப்படி வேணுமோ அதை வந்து ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணி வேலிடேஷன்லேருந்து எல்லாமே அதிலேயே பண்ணி பக்காவாக டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற வரைக்கும், லிஸ்டிங் பண்ணுற வரைக்கும், ரிப்போர்ட்டிங் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் ReactJS பண்ணும். இந்த ஐடியா இருந்துருச்சு அப்படின்னா ReactJS ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ReactJS பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க போகிறது JSX, JavaScript XML அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? JavaScript XML. ஸோ நம்ம ReactJSல காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு புது லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜ் பேர் JSX, JavaScript XML. இந்த JavaScript XML வந்து டைரெக்டாக ப்ரௌசருக்கு புரியுமா அப்படின்னா புரியாது. அப்போ இதை என்ன பண்ணணும்? பியூர் JavaScripடாக கன்வெர்ட் பண்ணணும். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதுக்கு பேர் பேபல். இந்த பேபல் பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா JSX ஃபைலை JavaScripடாக மாற்றும். இன்னொரு வேலையும் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ReactJS நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது ரெண்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா that is ES6. JavaScriptல ரொம்ப மேஜர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தோம்னா ECMA 5, ECMA 6. ஸோ இப்போ கரண்ட்லி எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணுறது ECMA 5. இப்போ ஓரளவுக்கு வந்து இதில் சில ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ்டாக சில ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ECMA 6ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு உண்டான கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் அசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங், இன்டர்ஃபேஸ் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லா ப்ரௌசரும் ECMA 6ஐ வந்து சப்போர்ட் பண்ணாது. இது ஷார்ட்டாக ES6ன்னு சொல்லுவோம். அப்போது இந்த பேபல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய JSX ஃபைலை எடுத்து பேபல். ஸோ ஃபஸ்ட்டு JavaScripடாக மாற்றும். ரெண்டாவது அந்த ப்ரௌசர் ECMA 6ஐ சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா JavaScript ES5ஆக மாற்றும். இல்லை சப்போஸ் 6க்கு கம்பேட்டபிலிட்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ES6க்கு தகுந்த மாதிரி JavaScripடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த கன்வெர்ட் பண்ண JavaScript தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் ரன் ஆகும். ஸோ அப்போது இந்த ReactJSல நம்ம பார்க்குறதுல முக்கியமான டெக்னாலஜி JSX. பேபல் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ் தூக்கி போட போகிறோம், வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. இன்டர்னலாக அதுவோ ஏதோ ஒன்று பண்ணிக்க போகும். அடுத்தது காம்பனண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ReactJSல நம்ம பார்க்க போகிறது காம்பனண்ட் டெவலப்மெண்ட். ஸோ காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ReactJS ரொம்ப நாளாக இருக்குது. அப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸை க்ரியேட் பண்ணாங்க. ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ECMA 6 அந்த வாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் வே என்ன அப்படின்னா கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட்ஸ். பட் இப்போ நம்ம படிக்கிறோம், எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியணும்.
ஸோ அப்போது ReactJSல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய புது விஷயங்களை கற்றுக்க போகிறோம். முக்கியமாக ReactJS அப்படிங்கிறது ஒரு வியூ. இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸும் ரெடி பண்ணலாம். இல்லை என்னுடைய எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எப்போவுமே ப்ரெசன்டேஷன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காம்பனண்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம். ஸோ இதை தான் ReactJSல கற்றுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ReactJS ஒரு பிளேலிஸ்ட்டாக வரும். ரெகுலராக சில வீடியோஸை நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை ரீகால் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கை கண்டினியூ பண்ணுங்கள், அதை முடிங்க. கண்டிப்பாக என்ன டெக்னாலஜி ஃப்யூச்சரில் நீங்கள் கற்றுக்கிறதுனாலும் இந்த விஷயங்கள் உபயோகப்படும். வாங்க நம்ம அடுத்தது ReactJSக்குள்ளார ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.